ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலத்தப்பம். கலத்தப்பம் என்பது கேரளத்தின் வடக்கு கடற்கரை பகுதிகளில், முக்கியமாக கண்ணூர், காசர்கோடு பகுதிகளில் மக்களின் சிற்றுண்டி வகையாகும். இது ரொம்பவும் சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்பவே சுலபம்தான். பொருட்களும் ரொம்ப அதிகம் ஒன்றும் கிடையாது. மெயினாக இதுக்கு அரிசி, வெல்லம் இதுதான் தேவை. இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்க லிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ நம்ம இதுக்கு முதல்ல பச்சரிசியை, எந்த பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு போல் பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி தான் இது. இதை போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அந்த அரிசியில் இருக்கிற மாவெல்லாம் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் போயிடட்டும். தண்ணி க்ளீனாக ஆகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் க்ளீனான குடிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். நல்லா ஊறிச்சின்னா நல்லாவே மெத்துன்னு வருது. ஸோ நான் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிடலாம். 1 கப் அரிசிக்கு அதே கப்பால் 1 கப்பு தண்ணி சேர்த்து நாம் அரைச்சிக்கலாம். ஊற வச்ச அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அதே அளவுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்தா இன்னமும் சுவையாக இருக்கும். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். வேக வச்ச சாதம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை பாகு எடுத்துக்கலாம். அந்த அரிசி அளந்த கப்பாலேயே 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுலாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா பக்குவமாக வருது. ரொம்ப பாகுலாம் எடுக்க வேண்டாம். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போது அந்த அரைச்ச விழுது நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க. தண்ணியாக தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில். இந்த பக்குவத்துக்கு நல்லா மைய அரைச்சிடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சூடாக நம்ம காய்ச்சின வெள்ளைப்பாகு இதில் சூட்டோடையே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வெள்ளைப்பாகு நல்லா சூடாக இருக்குது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இல்லை சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும். இப்போ இளம் சூடாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெள்ளைப்பாகு சூடாக தான் வச்சுருக்கோம். இந்த பக்குவத்தில் இது ரெடியாக இருக்கட்டும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் ஒரு 5-6 சாம்பார் வெங்காயம் பெரிய சைஸ் சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் 1/2 மூடி தேங்காயை நல்லா இந்த மாதிரி பல்லாக திருவி நறுக்கி போட்டோம்னா நல்லா சுவையாக இருக்கும். நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஆப்ப சட்டிக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குக்கரில் கூட இது செய்யலாம். இதுக்கு பேரே குக்கர் ஆப்பம் தான். இப்போது இந்த வாணலி நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. அதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ண அரிசி கலவையை இதில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு தீயை நல்லா ஃபுல்லாக குறைச்சிருங்க. லோ ஃப்ளேமில் மூடி போட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஒரு குச்சால் குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு பக்குவம். கையால் தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது. அந்த மூடியை நல்லா தொடச்சிட்டு திருப்பியும் ஆறுற வரைக்கும் மூடி வச்சுருங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேணாம். அப்படி கையால் நீங்கள் எடுத்திங்கனாலே வந்துடும். இப்போ இதை நம்ம பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே அப்படியே கண்ணாக நல்லா இந்த தேன் கூடு மாதிரியே ஒரு ஃபார்மேஷன் எப்படி தான் வருதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப சுவையாக, கம்மியான எண்ணெய் ரொம்ப தேவையில்லை இதுக்கு. அவ்வளோ நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்கள்.
கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப இனிப்பு இல்லாமல் அளவான தித்திப்போட பஞ்சு போல் கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது சூடாகவும் சாப்பிடலாம், கொஞ்சம் ஆறியும் சாப்பிடலாம். பாருங்கள் உள்ளே அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நிஜமாலுமே ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. அடிக்கடி செய்வீங்க, ஒரு தடவை செஞ்சால் இதோட டேஸ்ட்டில் மயங்கி நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. முட்டை, எண்ணெய், பட்டர் எதுவுமே தேவையில்லை. மினிமம் பொருட்களை வச்சு இந்த மாதிரி கண்ணாக அதை பாருங்க, நான் இப்போ நறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே அப்படியே தேன் கூடு மாதிரியே ஃபார்மேஷன் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு சுவைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.